السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. صلى الله على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. ما بعد. تفسير الجلالين. இமாம் ஜலாலுத்தீன் அல் மஹல்லி, இமாம் ஜலாலுத்தீன் அஸ்ஸுயூத்தி ரஹிமஹுமல்லா அன்னவர்களினுடைய தஃப்சீருல் ஜலாலைனி கிதாபினுடைய 15ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லா. இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்முடைய ஜாமிஆ ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக இது போன்ற பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை நாம் சிறப்பான முறையில் ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வுமின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவை தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பினை செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று QR கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நன்மையான காரியங்களில் ஒன்று சேருகிற முந்தி செல்லுகிற தௌஃபீகை நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். தஃப்சீருல் ஜலாலைனி கிதாபினுடைய 15ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருப்பது ஹாமீம் என்ற குர்ஆனினுடைய ஜுசுக்கள் வரிசையில் 26வது ஜுசு. அந்த ஜுசுவினுடைய முதல் சூறாவான அஹ்காஃப் சூரா. இந்த சூரா குர்ஆனினுடைய சூறாக்கள் வரிசையிலே 46வது சூரா. இந்த சூறாவினுடைய 26, 27வது வசனங்களை ஆயத்துக்களை தான் நாம இன்றைய தினத்துல பார்க்க இருக்கிறோம். அப்ப கடந்த ஆயத்துகள் தொடர்ந்து இந்த ஆயத்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, கடந்த ஆயத்துகள்ல நம்ம ஆது சமூகமான ஹூத் அலைஹிஸ்ஸலாமினுடைய கூட்டத்தார்களுக்கு ஏற்பட்ட அதாபை, அந்த அதாபு வேதனை ஏற்படுத்திய தாக்கத்தை, பாதிப்பை எல்லாம் நாம கடந்த பாடத்துல பார்த்திருந்தோம். அப்ப அல்லாஹ் இந்த ஆது கூட்டத்தார்களுக்கு நடந்த வேதனை அல்லாஹ் இந்த சூறால சொல்றது காரணம் என்னன்னா, மக்காவாசிகளை அல்லாஹ் இதன் மூலமா எச்சரிக்கிறான். என்னன்னு, அவங்களுக்கு நாம நிறைய வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தோம், உங்களுக்கு கொடுக்காத அளவுக்கு நாம கொடுத்தோம். ஆனா அவங்க அப்படி இருந்து என்ன ஆகல, ஈமான் கொள்ளல. அவங்களுக்கு பெரிய வேதனை இறங்குச்சு. அதே மாதிரி உங்களுக்கும் வேதனை இறங்கும் அப்படின்னு அல்லாஹூ இவங்க வரலாற்றை சொல்வதன் மூலமாக, ஆது சமூகத்திற்கு இறங்கிய வேதனையின் வரலாற்றை சொல்வதன் மூலமாக மக்காவாசிகளுக்கு அல்லாஹ் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறான். அது சம்பந்தமாக வர்றதுதான் 26வது ஆயத்து. 27வது ஆயத்தில் என்ன வரும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆது கூட்டத்தார்கள் வரலாற்றை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து அல்லாஹூ அவர்களை போன்று அழிக்கப்பட்ட சில மக்கள், சமூக கூட்டத்தார்கள், அதே போன்று லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள், இவங்களும் அத்தாட்சிகளை மறுத்ததுனால அவர்களுக்கும் அழிவு ஏற்பட்டது அப்படின்னு அல்லாஹூ அவர்களை பற்றிய செய்தியையும் 27வது ஆயத்துல தொடர்ந்து சொல்லுகிறான். இப்படிப்பட்ட இந்த இரு ஆயத்துகளை குறித்து தான் நாம் இன்றைய பாடத்தில பார்க்க இருக்கிறோம். வாங்க இந்த ஆயத்துகளினுடைய பொருள், மேலோட்டமான விளக்கம், தஃப்சீர் ஜலாலைனியில் சொல்லப்பட்டதான விளக்கம், அதையும் கடந்து ஜமக்ஷரி இமாமுடைய கஷாஃப், அதே போன்ற ஹாஷியத்துல் ஜமல், இது போன்ற தஃப்சீர்கள் ஹாஷியாக்களுடைய விளக்கத்தையும் சேர்த்து நாம இந்த ஆயத்துகளுக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய பாடத்தினுடைய துவக்கம் அஹ்காஃப் சூராவினுடைய 26வது ஆயத். ஆயத்தை பாருங்க. وَلَقَدْ مَكَّنَّاهُمْ فِي مَاءٍ مَكَّنَّاكُمْ فِيهِ وَجَعَلْنَا لَهُمْ سَمْعًا وَأَبْصَارًا وَأَفْئِدَةً فَمَا أَغْنَى عَنْهُمْ سَمْعُهُمْ وَلَا أَبْصَارُهُمْ وَلَا أَفْئِدَتُهُمْ من شيء إذ كانوا يجحدون بآيات الله وحاق بهم ما كانوا به يستهزئون என்று வரக்கூடியதான இந்த ஆயத்து. அப்ப இந்த ஆயத்திற்கு உண்டான பொருளை நாம பார்ப்போங்க. ஆரம்பத்துல எனது வலக்கது மக்கன் ஆகும், நிச்சயமாக அவர்களுக்கு நாம் வசதிகளை ஏற்படுத்தி செய்து கொடுத்தோம். அவர்களுக்குன்னா யாரு? ஆது கூட்டத்தார்களுக்கு.
அந்த ஆது கூட்டம் மேல உள்ள ஆயத்திலே உண்டான அந்த கௌம். நம்ம மேல நிறைய லமீர்கள் பார்த்தோமா இல்லையா? இந்த லமீர் எங்கும் இழுது. அதே போன்று ஹூத் அலி இஸ்லாம் யாரை பார்த்து பேசுறாங்க? தஈதுனா, நமக்கு நமக்குன்னு சொல்றது யாரு? எல்லாமே அதாவது யாரு? கௌம ஹூத். இந்த ஹூத் அலி இஸ்லாமுடைய கூட்டமான ஆது சமூகத்தை நோக்கி லமீர் மீளுது. அப்ப பாருங்க, அப்ப இங்க வரக்கூடியதான இந்த மக்கன்னாஹும், இந்த ஹும் எங்கதான் மீளுது? ஆது கூட்டத்தார்களுக்கு நாம் நிச்சயமாக அவர்களுக்கு நாம் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தோம். ஃபீமா இன் ஃபீமா இம் மக்கன்னாக்கும் ஃபீஹி, எதிலே உங்களுக்கு நாம் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தோமோ அந்த ஒன்றிலே என்றும் வைக்கலாம். இந்த இன்னை நஃபியாக வச்சு, எதிலே உங்களுக்கு நாம் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கவில்லையோ அவைகளில் அந்த ஆது கூட்டத்தார்களுக்கு நாம் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தோம். அப்ப உங்களுக்கு கொடுத்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னு அர்த்தம் வைக்கலாம். உங்களுக்கு கொடுக்காததை கொடுத்தோம்னு வைக்கலாம். இந்த இன் என்பதை நஃபியாக அல்லது அதிகப்படியாக நாம வைப்போம். இதற்குண்டான தஃசீர் வரும் பொழுது நாம இதை விரிவாக இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சரி பாருங்க, அப்போ இப்படி இரு அர்த்தங்களை வைக்கலாம். வஜஅல்னா லஹும், இன்னும் அவர்களுக்கு நாம் ஆக்கினோம். சம் அன் என்ன அர்த்தம்? பார்வைகளை. அஸ்மா அன் அர்த்தம் வைப்போம் நம்ம. ஒருமையா இருந்தாலும் பன்மையுடைய அர்த்தம். அவர்களுக்கு நாம் பார்வைகளையும் அசம் அன் கேள்விகளையும், கேட்கும் புலன், செவிப்புலனை. சம்அனது செவிப்புலன்களையும், அபுஸ்வாரன் இன்னும் பார்வைகளையும், இதத்தன் இன்னும் இதயங்களையும் அவர்களுக்கு நாம் ஆக்கினோம். ஃபமா அகுனா அன்ஹும், அவர்களை தொட்டும் பிரயோஜனம் அளிக்கவில்லை. இந்த ஆது கூட்டத்தார்களை தொட்டும் பிரயோஜனம் அளிக்கவில்லை. சம்உஹும், அவர்களுடைய செவிப்புலனும், வலா அபுசாருஹும், இன்னும் அவர்களுடைய பார்வைகளும், வலா அஃஇதத்துஹும், இன்னும் அவர்களுடைய இருதயங்களும் அவர்களை தொட்டும் எந்த பிரயோஜனத்தையும் அளிக்கவில்லை. மின் ஷைஇன், எந்த ஒன்றினாலும். ஏன் அப்படின்னா, இது கானு யஜ்ஹதூன பி ஆயாத்தில்லாஹி, அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளை அவர்கள் மறுப்பவர்களாக ஆகியிருந்த காரணத்தினால். வஹாக்க பிஹிம், இன்னும் அவர்களை கொண்டு, யாரை கொண்டு? அந்த ஆது கூட்டத்தார்களை கொண்டு அவர்களுக்கு இறங்கியது. ஆது கூட்டத்தார்களுக்கு இறங்கியது. மா கானு பிஹி யஸ்தஹசிஊன், எதை அவர்கள் பரிகசிப்பவர்களாக, அதாவது கேலி செய்பவர்களாக இருந்தார்களோ அந்த ஒன்று. எதை கொண்டு அவர்கள் பரிகசிப்பவர்களாக, கேலி செய்பவர்களாக ஆகியிருந்தார்களோ அந்த ஒன்று, அதாவது அந்த ஒரு வேதனை அவர்களை கொண்டு இறங்கியது என்று வரக்கூடியதான இந்த ஆயத்து. அப்ப இந்த ஆயத்தினுடைய மேலோட்டமான விளக்கம் நமக்கு அர்த்தம் வைக்கும் பொழுதே புரிஞ்சிருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆது கூட்டத்தார்களுக்கு வந்த சோதனையை அல்லாஹ் சொல்லிட்டான் மேல. சொல்லிட்டு அல்லாஹ் மக்கா மாசிகளை பார்த்து சொல்ற வார்த்தை இது. உங்களுக்கு வழங்கினதை விட நாம பலவிதமான நியமத்துகளை, வசதிகளை அந்த யாருக்கு வழங்கணும்? ஆது கூட்டத்தாருக்கு வழங்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு செவிப்புலன் கேட்பதற்கு, பார்வை பார்ப்பதற்கு, இருதயம் ஒன்றை விளங்கி அறிவதற்கு, உணர்வதற்கு எல்லாத்தையும் கொடுத்தோம். ஆனா அவங்களுக்கு எதுவுமே பிரயோஜனத்தை கொடுக்கல. ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அல்லாஹுடைய அத்தாட்சிகளை மறுக்கிறதுனால அவங்களுக்கு என்ன இல்லை, எதுவுமே அவங்களுக்கு பிரயோஜனம் அளிக்கல. அவங்களுக்கு என்னதான் நேர்ந்துச்சு? வேதனை தான் இறங்குச்சு. எதையெல்லாம் அவங்க கேலி பண்ணாங்களோ, எங்களுக்கெல்லாம் வருமா என்றெல்லாம் கேலி செய்தார்களா இல்லையா? அந்த வேதனை தான் அவங்களுக்கு இறங்குச்சு அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஆது கூட்டத்தார்களுக்கு நடந்த நிகழ்வை சொல்லி யாரை அல்லாஹ் எச்சரிக்கிறான்? மக்காவாசிகளை, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏற்காத மக்காவாசிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்தின் மூலமாக எச்சரிக்கிறான். அப்ப அதுதான் இந்த ஆயத்தினுடைய பொருளை பார்த்துட்டோம். அதே போன்று இந்த ஆயத்தினுடைய மேலோட்டமான விளக்கத்தை நாம பார்த்துட்டோம். இப்ப வாங்க நம்ம இந்த ஆயத்தினுடைய தப்சீர் தப்சீர் ஜலாலைனில் வந்த விளக்கத்தை நாம பார்ப்போம். இங்க பாருங்க, வலக்கது மக்கன்னாஹும் ஃபீமா. ஃபீமான்னு என்ன அர்த்தம்? அதாவது ஃபில்லதி, அதாவது மா மௌசூலுடைய மான்னு காட்டுறாங்க, அவ்வளவுதான். இந்த மா என்பது என்னது? மௌசூலுடைய மா. ஒன்றிலே, அதாவது ஃபில்லதி, ஒரு ஒன்றில். இன் என்பது நாஃபியத்துன் அவு ஜாயிதத்துன்.
ஜாயிதாவாகவும் வைக்கலாம், இன்ன எப்படியும் வைக்கலாம், நஃபி செய்யக்கூடியதாகவும் வைக்கலாம். சரி பாருங்க, மூன்றாவது கருத்தும் இருக்குது, அதையெல்லாம் இப்ப நம்ம பார்ப்போம் பாருங்க. இப்ப நஃபியா வந்தா என்ன அர்த்தம் வரும், நம்ம மேலேயே சொல்லிட்டோம், விளக்கத்துக்காக விளக்கத்தை கொடுக்க போறோம், அதனால திரும்ப ஒரு தடவை சொல்றோம். நஃபியா வச்சா சுருக்கமா சொல்லிடுறோம். நஃபியா வச்சா என்ன அர்த்தம் வரும், உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்காத ஒன்றிலும் அவர்களுக்கு நாம வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தோம் நினைக்கணும். அதே மாதிரி ஜாயிதாவா வச்சு என்ன அர்த்தம் வைக்கணும், உங்களுக்கு நாம் எதில வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தோமோ அதில் அவர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுத்தோம்னு நினைப்போம். இதுதான் நஃபியுடைய அர்த்தம், ஜாயிதாவுடைய அர்த்தம். ரெண்டு அர்த்தமும் வைக்கலாம். சரிங்களா? இப்ப இதுல எது சிறந்தது அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, நஃபி அப்படின்னு ஜாயிதா, இப்ப இதுக்கு சிறிய விளக்கத்தை நமக்கு கொடுக்குறாங்க. நஃபியுடைய நஃபியுடைய அர்த்தம் நம்ம வைக்கிறோம்னா, ஏன் இந்த இன்ன கொண்டு வந்தாங்க, மானே கொண்டு வந்திருக்கலாமே, இந்த சண்டையே வந்திருக்காதே, அப்படிதானே? தப்சீர்கள் அற்புதமா விளக்கம் போடுறாங்க. ஏன்னா வலம் யுத்த பி லஃப்திஹா தஃப்அன் லி சிகலி தக்ரார், அந்த தக்ராருங்கிற பாரம் வரக்கூடாதுன்னு பாருங்க. முன்னாடியே ஃபீமான்னு வந்துருச்சு, ஒரு மா மௌசூலுடைய மாது ஃபீமா மா அப்படின்னு சொன்னா அந்த மா தக்ரார் ஆகுது. அது ஒரு பாரமான ஒரு முறை. எது, அரபு மொழியில, அரபு அமைக்கும் முறையில அந்த பாரத்தை எதுக்கு கொண்டு வரணும்னு தான் அல்லாஹ் எப்படி கொண்டு வந்திருக்கிறான். ஒரு மா மௌசூலுடைய மானா நஃபியுடைய மாவையே கொண்டு வராம நஃபியுடைய இன்ன அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னு. இது எந்த கேள்விக்குண்டான பதில்? இது நஃபினா நீங்க மாவை வச்சிருக்கலாமே, எதுக்கு இன்னு, நஃபியுடைய இன்னொன்னு இருக்கு, அதை கொண்டு ஒரு அதை கொண்டு வந்து சர்ச்சை ஏற்படுத்துறதுக்கு வர நஃபியுடைய மாவை கொண்டு வந்திருக்கலாமே. ஏன்னா மா வந்தா தக்கராறு வரும், அல்லாஹ் என்ன பண்ணல, மாவை கொண்டு வரல அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதே சமயம் இந்த மாவை நம்ம நஃபியா வைக்கும் பொழுது நாம ஒரு அர்த்தம் வச்சுட்டோம், சரிங்களா? அதே சமயம் இந்த மாவை எப்படி வைக்கலாங்கிறாங்கன்னா, ஷர்த்தியத்தான இன்னுடைய அர்த்தத்தை இந்த இன்னுக்கு வைக்கலாம். இந்த மாவுடைய சட்டம் வேறு, அதாவது மாவுடைய மானியே கொண்டு வரலங்கிற அந்த சர்ச்சை முடிஞ்சது, சரிங்களா? இப்ப இந்த இன்னுங்கிறதுக்கு நஃபியுடைய அர்த்தம் வச்சோமா இல்லையா, இந்த இன்ன நாம என்னவா வைக்கலாங்கிறாங்க, ஷர்த்தியத்தான இன்னாகவும் வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்ப ஷர்த்தியத்தா இன்னும் வச்சா ஜவாபு வேணுமா இல்லையா, ஜவாபு போகப்பட்டிருக்குமாமா. அது எப்படி இருக்கும்னா, இங்க தப்சீர்கள்ல போடுறாங்க பாருங்க. வலக்கது மக்கன்னாகும் ஃபில்லதி, அவன் ஆது கூட்டத்தார்களுக்கு நாம் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தோம், ஃபில்லதி ஒரு விஷயத்தில். எந்த ஒரு விஷயம்னா, இம்மக்கன்னாக்கும் ஃபீஹி தொகைத்தும் பகைத்தும், எதுல உங்களுக்கு நாம வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருந்தால் நீங்கள் வரம்பு மீறி வழிதவறி இருப்பீர்களோ அந்த ஒரு விஷயத்திலே அவர்களுக்கு நாம் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருந்தோம் அப்படின்னு இந்த இன்னுடைய ஜவாபு ஒண்ணு தொகைத்தும் பகைத்தும் அப்படின்னு என்னது போக்கப்பட்டிருக்கும். அப்படிங்கிற அடிப்படையில இந்த இன்ன எப்படி வைக்கலாமாமா, ஷர்த்தியத்தான இன்னாகவும் வைக்கலாம் அப்படின்னு என்ன சொல்றாங்க, இந்த இன்னுடைய விளக்கத்தை சொல்லும் பொழுது நமக்கு இமாமல் தப்சீர்கள்ல சொல்லி தராங்க. ஆனா அவங்களே முடிப்பாங்க, அவ்வளுஹா, பல கருத்துகள் வந்தாலும் முதல் கருத்து சரிங்க, நஃபியா வைக்கணுமா நஃபியா வச்சிருங்க, முடியும், ஷர்த்தியத்தான அர்த்தங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரி, அதே போனால் ஜமல் போன்ற ஹாசியாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எப்படி வைக்கிறது தான் சிறந்தது, அவங்களும் நஃபியா வைக்கிறது தான் சிறந்ததுங்கிறாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப ஏற்றமான ஒண்ணு நீங்க ஜாயிதாவா வைக்கிறத விட நஃபியா வைக்கிறது ரொம்ப சிறந்ததுங்கிறாங்க. அவங்க சொல்ற காரணம் என்ன அப்படின்னா, ஜாயிதாவாக வைக்கிறோன்னு வைங்களேன், ஒரு முஷப்பஹ் பிஹி மாதிரி வரும். முஷப்பஹ் பிஹின்னு நமக்கு தெரியும், ஜெயிதுன் கல் அசதி, ஜெயிதாகிறவன் சிங்கத்தை போன்று இருக்கிறான் வீரம் விஷயத்திலே அப்படின்னா, இங்க ஜெயிது தான் முஷப்பஹு, சிங்கம் வந்து முஷப்பஹ் பிஹி. பொதுவாகவே முஷப்பஹ் பிஹி தான் ரொம்ப கவியா இருக்கணும், அது வலிமை உள்ளதா இருக்கணும், அப்பதான் அந்த தஷ்பீஹுக்கு அர்த்தம் வரும், சரிங்களா? ஜெயிது சிங்கத்தை போலனா சிங்கம் தான் பெரிய ஆளா இருக்கணும் வீரம் விஷயத்துல. அப்ப முஷப்பஹ் பிஹி தான் அக்குவாவா இருக்கணுங்கிறது சட்டம். அந்த அடிப்படையில ஆது கூட்டத்தாரர்களுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுத்தோம், உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுல அப்படின்னா அந்த இன்ன ஜாயிதாவாக வைக்கும் பொழுது இந்த மக்காவாசிகளுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுத்தது கொஞ்சம் அக்குவாவா இருக்கணும், அதான் முஷப்பஹ் பிஹியோட இடத்துல இருக்கு. ஆனா இந்த இடத்துல அவங்கள அக்குவாவை வச்சா ஆயத்துடைய நோக்கம் போயிடும். இங்க வந்து யாரதான் அக்குவாவா வைக்கணும், அந்த ஆது கூட்டத்தார்களை தான் வலிமை மிக்கவர்களாக நாம வைக்கணும். அப்பதான் அந்த ஆயத்துடைய அந்த கருத்து நமக்கு பின்னாடி அர்த்த வச்சமா இல்லை நமக்கே தெரிஞ்சிருக்கும். மக்காவாசிகளை விட அவங்களுக்கு நாம ஏற்படுத்தி கொடுத்தோம், அவங்களுக்கே ஒண்ணுமில்லாம ஆயிடுச்சு அப்படின்னு அந்த அர்த்தம் வரும். அப்படி ஆயத்துடைய நோக்கம் நிறைவேறணும்னா மக்காவாசிகள் குறித்ததான அந்த செய்தி அக்குவாவாக கூடாது. ஆனா இன்னை நம்ம ஜாயிதாவாக வச்சோம் அப்படின்னா
அந்த நிலைமை ஏற்படுது. அதனால சொல்றோம், நீங்க என்ன பண்ணாதீங்க. இமா ஹாசியத்துல் ஜமல்ல விளக்கம் கொடுக்குறாங்க, நஃபியாவே வச்சிருங்க, எதுதான் நல்லது, அதுதான் ஆயத்துடைய நோக்கத்திற்கு பொருத்தமா இருக்குது, ஜாயிதாவாக வைப்பதை விட. ஆனா ஜாயிதா வச்சா தப்பு கிடையாது, நம்ம எப்படி வச்சாலும், நஃபியா வச்சாலும் நம்ம முன்னாடி சொன்ன அர்த்தத்தை கடைபிடிக்கணும், ஜாயிதாவாக வச்சாலும் அதற்குரிய அர்த்தத்தை நாம கடைபிடிக்க வேண்டியது வரும். அல்ஹம்துலில்லாஹ். சரி வாங்க, இப்ப இந்த இன்னைக்கு இவ்வளவு விளக்கத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். அடுத்து பாருங்க, மக்கன்னாக்கும், இந்த கும்முனா யாரு, உங்களுக்குன்னா யா அஹ்ல மக்கத்த, மக்காவாசிகளே, ஃபீஹி எதிலே உங்களுக்கு நாம் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கவில்லையோ அல்லது கொடுத்தோமோ, நம்ம வைக்கிற அர்த்தத்தை பொறுத்தது. அந்த எதிலேனா என்னது, அந்த பயான் செய்யணுமா இல்லையா, இந்த மாவை, இந்த மாவுடைய பயான் என்னது, மினல் கூவத்தி வலிமையிலிருந்தும், வல் மாலிஸ் இன்னும் செல்வத்திலிருந்தும், அந்த மாக்கு பயான் எப்ப வலிமையினாலும் வலிமையிலிருந்தும் இன்னும் செல்வத்திலிருந்தும் எதுல உங்களுக்கு நாம வசதியை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கவில்லையோ அவைகளில் ஆது கூட்டத்தாருக்கு நாம நல்ல நிச்சயமா வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்திருந்தோம் அப்படின்னு. சம் அன் என்பதற்கு அஸ்மா அன் என்ற அர்த்தத்தை கொண்டுங்கிறாங்க. அப்பனா செவி புலன்கள் அப்ப அர்த்தம் வைக்கணும். அதாவது ஒருமையான வார்த்தைக்கு பன்மையான அர்த்தம். சரி பாருங்க, வா அபுஸ்வாரன், பாருங்களா, பார்வைகள். அதே மாதிரி அஃபிதத்தின் அர்த்தம் குலூபன், உள்ளங்களை, இருதயங்களை. ஃபமா அவனா சம் அனுகும் சம்ஹும் வலா அபுஸ்வாருஹும் வலா அஃபிதத்தும் மின் ஷையின், எந்த ஒன்றிலிருந்தும் அவர்களுக்கு பலனளிக்கவில்லைனா அதாவது ஷைஅன் மினல் இகனாஇ, பலன் தருவதிலிருந்து எந்த ஒன்றாலும். அந்த மின்னுக்கு ஜாயிதா அர்த்தம் வைக்கணுங்க பாருங்க, மின் மின் என்பது ஜாயிதத்தின் அதிகப்படியாக வந்ததாகும். நம்ம மேல ஜாயிதான்னு சொல்லியிருப்போம் அரபியிலேயே. ஜாயிதான் என்னது, அதிகப்படியா வந்திருக்குன்னு அர்த்தம். அதிகப்படியா வந்திருக்குன்னு என்ன அர்த்தம், இந்த இன்னு இல்லாட்டியும் இங்க பிரச்சனை இல்லை, இந்த இன்னு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, அதான் இன்னு, அதான் ஜாயிதா என்பதற்கு அதான் அர்த்தம். அப்படி பார்க்கும் பொழுது அது மேல நம்ம ஜாயிதான்னு சொன்னனால அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கோம். சரி பாருங்க, அப்போ இங்க இந்த மின்சையில மின் என்பது என்னது, ஜாயிதன் அதிகப்படியாக இருக்கிறது. அதாவது எந்த ஒன்றாலும் அவர்களுக்கு பலன் தரவில்லை, பிரயோஜனம் அளிக்கவில்லை. பாருங்க, இது என்பது மஅமூலத்துல் அக்னா, அக்னா என்பதற்குரிய மஅமூலாக, அதாவது அக்னாவின் மூலமாக அமல் செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்ப அக்னாவின் மூலமா அமல் செய்யப்பட்டதுன்னா என்ன அர்த்தம், அதாவது நுசிப பி கௌலிஹி ஃபமா அக்னா வ ஜரா மஜ்ர தஅலீல், தஃப்சீர்களை சொல்லி தராங்க. என்னது அது, அக்னாவின் மூலமாக வந்த லர்ஃப், இது நஸ்பினுடைய மஹல்லுங்கிறாங்க, நஸ்பு செய்யப்பட்டிருக்கு, தஅலீலுடைய இடம். சரிங்களா, நம்ம தஅலீல அர்த்தம் வச்சோம், அல்லாஹுடைய அத்தாட்சிகளை மறுப்பவர்களாக ஆகியிருந்த காரணத்தினால் அப்படின்னு. வ அஷ்ரபத்து, அந்த இது என்பது உள்வாங்கி கொண்டது, அதாவது குடித்து கொண்டது, மஅன தஅலீல் காரணம் காட்டுதலினுடைய அர்த்தத்தை. அப்ப இந்த வார்த்தைக்கு நமக்கு ஒரு சின்ன விளக்கத்தை அழகா கொடுக்குறாங்க. யாரு, ஜமக்ஷரி இமாம் கொடுக்குறாங்க. ஜமக்ஷரி இமாமுக்கு கஷாஃப்ங்கிற ஒரு தப்சீர் இருக்கு, நஹு ரீதியான தப்சீர். அது நஹவி தானே ஜமக்ஷரி இமாம், அவர்களை பற்றிய கருத்துக்கள் இரண்டாவது பட்சம் நஹவி. நல்லா அவங்க இந்த இது என்பதற்கு விளக்கம் கொடுக்குறாங்க. இது ஒரு தாலீலுடைய இடத்துல இருக்குதுங்கிறாங்க. ஏன்னா லருஃபும் தாலீலும் ஒரு விதமான தொடர்புகள் கொண்டதுங்கிறாங்க. அவங்க ஒரு உதாரணம் சொல்றாங்க பாருங்க, இமாம் ஜமக்ஷரியே, லரபுத்துஹு, அந்த ஹூனா ஜெய்துன்னு அப்ப உதாரணத்துக்கு, லரபுத்து ஜெய்தன், ஜெய்தை நான் அடித்தேன், லி இசாஅத்திஹி அவன் தவறு செய்ததற்காக. இந்த வார்த்தையை விளங்கிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. லரபுத்துஹு, அதே மாதிரி ஜெய்தை நான் அடித்தேன், இதா சா அவன் தவறு, இது அசா அவன் தவறு செய்த நேரத்தில். அப்ப அவன் தவறு செய்ததற்காக அவனை நான் அடித்தேன் அப்படிங்கிறதும், அவன் தவறு செய்த நேரத்தில் அவனை நான் அடித்தேன்கிறதும் ஒரே அர்த்தம் தான். அப்ப லர்ஃப் என்பது பல நேரங்கள்ல தஅலீலுடைய இடத்துல நிற்கும், அதாவது காரணம் காட்டுதலுங்கிற இடத்துல நிற்கும் அப்படின்னு இந்த ஒரு உதாரணத்தை பார்த்தா நமக்கு தெரிய வருது. அந்த அடிப்படையில் தான் லர்ஃப் தான் இது. ஆனா அது என்னது, எதை குடித்து கொண்டது, உள்வாங்கி கொண்டது, தஅலீல் காரணம் காட்டுதலினுடைய அர்த்தத்தை அது உள்வாங்கி கொண்டது என்பதாக நமக்கு சொல்லி தருகிறார்கள். அதான் பாருங்க, அப்போ அதான் பள்ளி சபபி ஜஹதிஹிம் அர்த்தம் வரும். இந்த இதுக்கு நம்ம தஅலீல் அர்த்தம் வச்சு என்ன வரும், அவர்கள் மறுத்த காரணத்தினால்னு வந்துடும், அவ்வளவுதான். மறுப்பவர்களாக ஆகியிருந்ததன் காரணத்தினால், மறுத்த காரணத்தினால் அவர்களுக்கு எந்த ஒன்றாலும் பலன் அளிக்கவில்லை அப்படின்னு. சரி பாருங்க, நம்ம விளக்கங்கள் பார்த்துட்டோம். இப்ப அடுத்து பாருங்க, பி ஆயாத்தில்லாஹினா, அதாவது ஹுஜஜிஹில் பையினதி,
அல்லாஹுவினுடைய தெளிவான ஆதாரங்களை கொண்டு. இந்த ஆயாத்தி என்பதற்கு விளக்கம் தான் ஹுஜஜிஹில் பையினத்தி, தெளிவான அல்லாஹுவினுடைய தெளிவான ஆதாரங்களை கொண்டு, அதாவது ஆதாரங்களை. சரி பாருங்க, ஹாக்கனா என்னது, அதாவது நசல இறங்கியது அர்த்தம் வச்சோம். அப்போ அவர்கள் எதை கொண்டு பரிகசிப்பவர்களாக இருந்தார்களோ அந்த ஒன்று அவர்களுக்கு இறங்கியதுன்னா அந்த ஒன்று என்னது, மாவுடைய பயான் என்னது, அதாவது அல் அதா பூ, ஏன் நசல ஹாக்கவுடைய ஃபாயில் தான் இந்த மா, அப்படிதானே. அப்ப மா என்பது ரஃபைனுடைய மஹல்லு தானே, அங்கிருந்து பயான் செய்யப்பட்டு விளக்கப்பட்டு வர்றதுனால இது ரஃபனா, இதுவும் ரஃபதா, அல் அதா பூ, வேதனை என்ற அர்த்தத்தை நமக்கு கொடுக்கறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த ஆயத்தினுடைய பொருள், அதே போன்று மேலோட்டமான விளக்கம், தப்சீர் ஜலாலைனியில் சொல்லப்பட்டதான விளக்கம், அதையும் தாண்டி ஒரு சில வார்த்தைகளுக்கு பல்வேறு தப்சீர்கள், ஜமக்ஷரி இமாமுடைய கஷாஃபை தொடர்ந்து பல, அதுபோல ஹாஷியத்துல் ஜமல், இது போன்ற தப்சீர்கள் விளக்கத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். இனி வாங்க நம்ம அடுத்த ஆயத்திற்குள்ளே செல்லலாம். 27வது ஆயத்து பாருங்க. وَلَقَدْ أَهْلَكْنَا مَا حَوْلَكُمْ مِنَ الْقُرَى وَصَرَّفْنَا الْآيَاتِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ என்று வரக்கூடியதான இந்த ஆயத் 27வது ஆயத். அர்த்தம் பாருங்க. வலகத் அஹ்லக்னா, நிச்சயமாக நாம் அழித்துள்ளோம், மா ஹவுலக்கும் உங்களை சுற்றி உள்ளவற்றை, மினல் குரா கிராமங்களிலிருந்தும், அதாவது கிராமவாசிகளிலிருந்தும் உங்களை சுற்றி உள்ளவற்றையும் நாம் அழித்துள்ளோம். வசர்ரஃப்னல் ஆயாத்தி, இன்னும் நாம் அத்தாட்சிகளை திரும்ப திரும்ப செய்துள்ளோம், திரும்ப திரும்ப காண்பித்துள்ளோம். எதற்குனா லஅல்லஹும் யர்ஜிஊன், அவர்கள் எனது இறை நம்பிக்கையின் பக்கம் மீண்டு அவர்கள் வருவதற்காக வேண்டி, அவர்கள் இறை நம்பிக்கையின் பக்கம் மீண்டு வருவதற்காக அவர்களிடத்தில் நாம் அத்தாட்சிகளை திரும்ப திரும்ப காண்பித்துள்ளோம். யாருன்னா அழிக்கப்பட்ட மக்கள் இங்க முராது, அதாவது அகலுகள், குராவை கொண்டு நாடப்பட்ட அகலுகள் தான் இங்க உம்மை கொண்டு முராது. சரி பாருங்க. அப்போ இந்த ஆயத்திற்கான பொருள் என்ன அப்படின்னா பார்த்துட்டோம். இந்த ஆயத்தை அல்லாஹ் இங்க ஏன் கொண்டு வரான் அப்படிங்கிறத விளங்கிட்டோம்னா நமக்கு தப்சீர் ஜலாலிங்கிற பேர்ல நலுமுத்துரர் பி தனாசுபில் ஆயாத்தி பஸ்ஸுவர் என்ற கிதாபுல நமக்கு விளக்கம் கொடுக்கறாங்க. என்னது அப்படின்னா, இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முந்தைய ஆயத்துகள்ல என்ன சொன்னா, அதாவது ஆது சமூகம் அழிக்கப்பட்ட வரலாற்றை அல்லாஹ் சொல்லிட்டு, அதை அல்லாஹ் எதற்காக அல்லாஹ் இப்படி இந்த ஆது சமூகம் அழிக்கப்பட்டதை அல்லாஹ் சொன்னா அப்படின்னா, அதை கேட்கக்கூடிய மக்கள், அதாவது யாரு, அதை கேட்கக்கூடிய மக்கள் என்ன ஆகணும், திருந்தணும், அதாவது மக்காவாசிகளுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அல்லாஹ் அந்த யாருடைய வரலாறை சொன்னா, ஆது சமூகத்துடைய வரலாறை அல்லாஹ் குறிப்பிட்டிருந்தான். இப்ப அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஆது சமூகத்தை சொன்ன மாதிரி தொடர்ந்து அல்லாஹ் அவர்களை போன்று அழிக்கப்பட்டவர்களையும் அல்லாஹு சேர்த்து சொல்றான். அல்லாஹு சேர்த்து சொல்றான் பாருங்க. அப்படி சொல்லப்பட்டதுதான் இந்த ஆயத். மேலுள்ள ஆயத்திற்கும் எதற்குமான தொடர்பாக அல்லாஹ் சொல்றது. அந்த கிராமங்கள், கிராமவாசிகள் யாருன்னு தப்சீர்ல வரும் பாருங்க. அதாவது மின் அஹ்லிஹா, என்ன அர்த்தம், கிராமங்களில் இருந்தும்னா கிராம வாசிகளிலிருந்தும் உங்களை சுற்றி உள்ளவற்றையும் நாம் அழித்துள்ளோம் அப்படிங்கிற அர்த்தத்தை நாம கொடுக்கணும். இங்க பாருங்க, ஒரு முலாஃப நாம உள்ள வச்சுக்கணும். அதான் மினல் குரானா மின் அஹ்லில் குரா, அந்த முகத்தர்ல இருக்கிற அந்த அஹ்லை நோக்கி தான் இந்த ஹும் என்பது மீளும். சரி பாருங்க, அந்த கிராமவாசிகள்னா யாரு, சமூத, சமூது கூட்டத்தார்களை போல, ஆதின் ஆது கூட்டத்தார்களை போல, கௌமி லூத்தின், இன்னும் லூத்து அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்களை போல, இன்னும் அவர்களை போல. இப்ப இவர்களை போன்று கிராமவாசிகளிலிருந்தும் உங்களை சுற்றி உள்ளவற்றையும், அதாவது சுற்றி உள்ளவர்களையும் நாம் அழித்துள்ளோம். ஆயாத்தி, அதாவது கர்ரர்னல் ஹுஜஜல் பையினாத்தி, தெளிவான ஆதாரங்களை நாம் திரும்ப திரும்ப காண்பித்தோம், இன்னும் அவர்களுக்கு நாம் திரும்ப திரும்ப காண்பித்தோம். எதற்கு, லஅல்லஹும் யர்ஜிஊன், அவர்கள் இறை நம்பிக்கையின் பக்கம் மீண்டு வருவதற்காக வேண்டி. இங்க லஅல்லஹும், அப்ப இந்த ஜும்லாவை குறித்து நமக்கு தப்சீர்களை விளக்கம், லஅல்லங்கிறது பொதுவா ஹர்ஃபு தரஜி, ஆதரவு வைக்கக்கூடிய அந்த அர்த்தம் கொடுக்கிற ஒரு வார்த்தை. லஅல்ல
ஜெய்துன் ஆலிமா, ஜெயித் ஆலிமாகணுமே அப்படின்னு ஒரு ஆதரவு அப்படின்னு தப்சீர்களை விளக்கம் எழுதுறாங்க. இது வந்து தாலீலுடைய அர்த்தத்தை இங்க கொடுக்கணும் அப்படின்னு. அதனாலதான் நாம என்ன தாலீல்னா காரணம் காட்டுதல் அப்படின்னு. மேல உள்ள அந்த ஒரு செயலுக்கு இந்த எதற்காக அந்த செயல் நடைபெற்றுச்சோ, உதாரணமா அத்தாட்சிகளை நாம் திருப்பினோம் வருதா இல்லையா? அப்போ அது எதற்காக அப்படின்னு காரணம், அவர்கள் மீண்டு வருபவர்களாக ஆகுவதற்காக அப்படின்னு. அப்ப இந்த ஜும்லா தாலீலுடைய ஜும்லா, காரணம் காட்டுக அர்த்தம் கொடுக்கிற ஜும்லான்னு தப்சீர்களை நமக்கு விளக்கம் தந்திருக்கிறாங்க. அதனாலதான் நாம் இந்த அர்த்தத்தை நம்ம வச்சோம். நம்ம இந்த வரலாறுகளை நம்ம படிக்கும் பொழுது நமக்கு தெரியும், இவங்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை ஊட்டும் முகமாக நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருப்பான். சமூக கூட்டத்தார்கள் எல்லாம் அந்த ஒட்டகத்தை அறுத்து கொன்னாங்கல்ல இல்லையா? ஒரு பாறையிலிருந்து நல்லா ஒட்டகத்தை வர வச்சான், அவங்களுக்கு நம்பிக்கை வரணும்னு. அந்த பாறையிலிருந்து ஒட்டகம்னா கர்ப்பிணியான ஒட்டகம் வந்துச்சு, உடனே குட்டி போட்டுச்சு, நல்லா பால் கொடுத்துச்சு. இதெல்லாம் அடுத்தடுத்ததான அத்தாட்சிகள் எல்லாம் கொடுத்துக்கிட்டே வந்தான் அவங்களுக்கு. இப்படி எல்லாம் கொடுத்தும் அவங்க என்ன பண்ணல, மீண்டு வரல. அது அல்லாஹ் சொல்ற, ஏன் அப்படின்னு அவங்களுக்கு நம்ம அத்தாட்சிகளை திரும்ப திரும்ப காட்டணும்னா அவங்க இறை நம்பிக்கையின் பக்கம் மீண்டு வரணுங்கிறக்காக அப்படி அல்லாஹ் சொல்றான். சரி பாருங்க, அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இந்த இரு ஆயத்துகளினுடைய விளக்கத்தை நாம பார்த்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இனி தொடர்ந்து வரக்கூடியதன் ஆயத்துகளும் இதன் தொடர்ச்சியாகவே பேசப்படும். அதை நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்களில் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.